Hi, hello and welcome to Akshita's Creation. நம்ம வந்து சிக்கன்ல வந்து நிறைய ரெசிபீஸ் சாப்பிட்டுருப்போம். டிஃப்ரெண்டாக நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆனால் சிக்கனில் வந்து ஊறுகாய் வந்து நம்ம அவ்வளோவா யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சிம்பிளான சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிக்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான முறையில் சிக்கன் பிக்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நார்மலாக எப்பயுமே குழம்பு இல்லை கிரேவி இல்லை ட்ரை அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம், இல்லை 65 அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் சிக்கனில். இந்த மாதிரி பிக்கல் வந்து யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியான ஒரு பிக்கல் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம எதுக்கு வேணாலும் சாதம் இல்லை சைட் டிஷ்ஷாக எதுக்கு வேணால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஊறுகாய் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் பிக்கல் செய்கிறதுக்கு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இதுக்கு நான் 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கனில் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் இது எப்படி செய்யணும்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு 2 பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கும் போது நமக்கு அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் பவுடர் பண்ணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை 3 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் முடிஞ்சால் ரெஃப்ரிஜரேட் கூட பண்ணி வைங்க. நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சிக்கன் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி 3 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி 65 மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருக்க சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த சிக்கனுக்குள்ளே அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஊறுகாய், நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதனால் இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஈரத்தன்மையுமே இல்லாமல் நல்லா அந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃபுட் கலர் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவான சூப்பரான கலரில் இருக்குது. பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. பாருங்கள், போடும்போது நல்லா சவுண்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அந்த சவுண்டே பாருங்கள் எப்படி நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் நான் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம சிக்கன் வறுத்தோம்ல அதே ஆயிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே ஆயிலே சேர்த்துக்கோங்க, வேறு ஆயில் தேவையில்லை. அந்த ஆயில் ஊற்றும் போதே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். சிக்கன் வறுத்த ஆயில் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஊறுகாய்க்கு ஜென்ரலாகவே நம்ம அதிகமாக தான் எண்ணெய் ஊற்றி சமைக்கணும். ஸோ ஆயில் நம்ம சிக்கன் வறுத்த அந்த ஆயில் ஃபுல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி ஹீட்டான ஆயிலே தான். ஸோ நம்ம கடுகு உளுந்து சீக்கிரம் வெடிச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஜென்ரலாகவே ஹீட்டு, ஸோ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் குளிர்ச்சிக்காக. நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த சிக்கன் ஊறுகாய் செஞ்சிட்ருக்கோம்.
ஸோ இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேர்த்துக்க போகிற இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. 100லேருந்து ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்த நமக்கு ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க. அப்படி பேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசமே இருக்கக்கூடாது. அப்போ நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு. ஆயில் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது ஊறுகாய்க்கு ஆயில் நிறையா இருக்க தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஆயில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நாம் ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் நிறையா தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம இஞ்சி பூண்டு விழுதே நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ அதுலேயும் நல்ல காரம் இருக்கும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கனுக்கு போட்ட உப்பு சிக்கனில் இருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வினிகர் ஊற்றிருக்கேன். வினிகர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் நான் சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன் மேலே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இன்னொரு கப் நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிக்கன் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எடுத்துருக்க 1/4 கிலோ சிக்கனுக்கு 150 மில்லி வினிகர் சேர்த்துணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து நம்ம ஊற்றுற வினிகர்லேயும் ப்ளஸ் அந்த ஆயில்லையும் ஊற அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக ஊறுகாய் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ வினிகர் வந்து 150 ml கண்டிப்பாக ஊற்றுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயிலும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் ஊறுகாய் நமக்கு நல்லாயிருக்கும். நமக்கு அந்த வினிகர்லேயும் அந்த ஆயில்லையும் சிக்கன் ஊற சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஊறுகாயை கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம செஞ்சுருக்க சிக்கன் பிக்கலை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் பிடிச்சிக்கலாம். நான் லைன்டேட்ஸ் இருக்க பாட்டில் தான் நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து உங்களுக்கு ஈரம் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா கெட்டுரும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா ஸ்பைஸியான சூப்பரான சிக்கன் பிக்கிள் தயாராகிடுச்சு. இப்போ சம்மர் டைம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிக்கிளை வந்து வெளியே வைக்காதீங்க. ஏன்னா வந்து பால்லாம் வெளியே வச்சாலுமே சுத்தமாக தாங்கிறதில்ல, திரிஞ்சு போயிடுது. ஸோ இது ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறதால சிக்கனுங்கிறங்காட்டி நீங்கள் வெளியில் வைக்காதீங்க. நம்ம ஊற்றிக்க வினிகருக்கு கண்டிப்பாக அது கெட்டு போகாது. இருந்தாலுமே இந்த சம்மர் டைம்ங்கிறங்காட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு நீங்கள் கண்டெய்னர் மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக நிரப்பியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட பிக்கிள் பார்க்குறதுக்கே கடையில் விற்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இந்த சிக்கன் ஊறுகாயை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. சூடாக போட்டு வைக்கக்கூடாது. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்பைஸியாக நல்லா இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்மளோட சூப்பரான சுவையான நல்லா காரசாரமான சிக்கன் பிக்கிள் தயாராகிடுச்சு. இது நம்ம சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் இந்த பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஒரு கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளஸ் அடுத்த வீடியோவில் என்னை நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.